தண்டவாளக்கல்லுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், எக்கச்சக்கமான குவரிஸ், ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங்காக போய்கிட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடியது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் மட்டும்தான் தண்டவாளக்கல்லா, இல்லை வேற இன்னும் எத்தனை ரேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க நியூ கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிட்ட தண்டவாளக்கல்னா என்ன, அண்ட் காஸ்ட் அயனுக்கும் தண்டவாளக்கல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு காஸ்ட் அயன் பெஸ்ட்டா தண்டவாளக்கல் பெஸ்ட்டா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. தண்டவாளக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பியோர் அயன் ஷீட்டில் பண்ண தோசை தவா, அவ்வளோதான் தண்டவாளக்கல் அப்படின்னா. இந்த தண்டவாளக்கல்லை நம்ம வந்து சர்டைன் எம்எம்ல கட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 mm திக்னஸில் நம்ம அதை கட் பண்ணுறோம். இந்த 6 mm திக்னஸில் இதை நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஹோட்டலில் ஊற்றுற மாதிரியே மொறுமொறுன்னு வரும், நம்மளுடைய டொமஸ்டிக் ஸ்டவ்ஸ்க்கு ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருஷத்துல 2 வருஷத்துல தோசைக்கல் நடுவில் தீயுதுப்பா அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் இதில் வராது. பர்ஃபெக்டாக இருக்கும், ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த தண்டவாளக்கல்லுடைய அட்வான்டேஜஸ். இப்போ இதில் என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் அண்டு ஃப்ளாட். இதில் 4 சைஸ் இருக்குது. கர்வ்லேயும் சரி ஃப்ளாட்லேயும் சரி, 10, 11, 12, 12.5. அதே மாதிரி தான் ஃப்ளாட்லையும் 10, 11, 12, 12.5. ஸோ ஃப்ளாட் யாரெல்லாம் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ், எங்களுக்கு இண்டக்ஷனில் இதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ளாட் எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் பர்னர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கர்வே வந்து போதுமானது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கர்வில் நம்மளால் ரவா தோசை பண்ண முடியாது. ஸோ ரவா தோசை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ளாட் கல்லை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அயன் பெஸ்ட்டா காஸ்ட் அயன் பெஸ்ட்டா அப்படின்றது வரக்கூடிய ஒரு கஸ்டமரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. இந்த தோசை தவால அயன் பெஸ்ட்டா காஸ்ட் அயன் பெஸ்ட்டான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்டவாளக்கல் தோசை தவா, அதாவது பியோர் 100% அயன் ஷீட்ல செஞ்ச இந்த தோசை தவால என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதை காமிச்சிடுறேன். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கணும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கை பிடிச்சு நகர்த்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் லான்ச் பண்ணது தான் இந்த உடன் ஹேண்டில் தோசை தவா. இதுல வந்து லாங் ஹேண்டில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சமாக லாங் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் அதில் வந்து உடன் ஹேண்டில்ஸ் கொடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஸ்டமர்ஸ்க்கு நடுவில் வெல்கமிங்காக இருந்தது. ஸோ இதுல இருந்து எங்ககிட்ட இன்னும் கேட்டது, கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ராஷ் குக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய குவரிஸை கேட்கறது தான் எங்களுடைய முதல் வேலையே. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, கஸ்டமருடைய வீட்டுக்கு அவங்களுடைய கிச்சனுக்கு எப்படியெல்லாம் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து லான்ச் பண்ணும் போது தான் நம்ம லான்ச் பண்ணது இந்த உட்டீஸ், இந்த உடன் ஹேண்டில். ஸோ இந்த உட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். உங்களுக்கு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஸோ உடன் ஹேண்டில் வேணும் ஆனால் கொஞ்சம் காம்பேக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்னுக்கு போய்க்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஷார்ட் உடன் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ரொம்ப வந்து இந்த இடத்துல ஹேண்டில் வந்து எலாபரேட் பண்ணலை. ஸோ பக்கத்துலேயே வச்சிருக்கனால ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடன் ஹேண்டில் கொடுத்துட்டோம். இப்போ இது எங்களுக்கு சுத்தமாக கை சுடவே சுடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மெட்டல், நீங்கள் ட்ரைப்ளே ஹேண்டில்ஸ் இருக்கதா எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஹீட் டிரான்ஸ்ஃபர்ன்றது நடக்க தான் செய்யும். உடன் ஹேண்டில் கொடுத்துருக்கிறது நீங்கள் இந்த ஸ்டவ் மேலே வைக்கும்போது இதை நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கை பிடிச்சி லைட்டாக நம்ம நகர்த்திக்கலாம். இதில் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்ன்றது மைல்டாக இருக்க தான் செய்யும். ஏன்னா உட்டுன்ற ஒரு விஷயம் வந்து சூடாக இழுதுக்க தான் செய்யும். இது வந்து பேர்ன் ஆகுமா? கண்டிப்பாக பேர்ன் ஆகும். ஆனால் பேர்ன் ஆகி கீழே விழுகாது. நாங்கள் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது லைட்டாக கரிகிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஹேண்டில்னால இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இது ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இதை நாங்கள் லான்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த உடன் ஹேண்டில்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த எம்எம்ஐ காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது. இதுலேயும் நாங்கள் 6 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம வந்து நான் உடன் ஹேண்டில் பார்க்குறோமோ அதே மாதிரி 6 mm திக்னஸ் எம்எம்ஸை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்தாலும் எம்எம்ஐ எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப பர்டிகுலராகவே இருந்தோம். ஏன்னா இந்த எம்எம் வந்து குறைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தவாவுடைய லைஃப் குறைய ஆரம்பிச்சிடும்.
காஸ்ட் கட் கம்மி பண்ணுறதுக்காக 1 mm 2 mm 3 mm 4 mmல கூட இந்த தவாஸை வந்து பண்ண முடியும். ஆனால் நாங்கள் அதை பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வர்றவங்க இதை வாங்கிட்டு போனால் 10 வருஷம் 15 வருஷம்னு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். இதில் நீங்கள் பொதுவாக பார்த்து தோசை ஊற்றும் போது செய்ய வேண்டிய 2 விஷயம். ஃபஸ்ட்டு டைம் தோசை ஊற்றும் போது எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி அது வெங்காயம் நல்லா கருப்பானதுக்கப்புறம் தட்டி விட்டுருங்க. இந்த ப்ராசஸை 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து தோசை ஊற்றும் போது தவாவோட டெம்பரேச்சரை டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல்லலாம் சச்சுன்னு தண்ணி ஊற்றி சிஸ்ன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி டெம்பரேச்சரை டவுன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தோசை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் வைக்கும்போது இதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வைங்க. சப்பாத்தி சில எக்காரணத்தை கொண்டு போடக்கூடாது. சப்பாத்திக்கும் தோசைக்குமான டெம்பரேச்சர் வேற வேற. ஸோ நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சீசனிங் எவாப்ரேட் ஆகிடும். அப்புறம் திரும்ப நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா இல்லை தோசை வரவே வராது. ஸோ சப்பாத்திக்கு 1 mm 2 mm திக்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கு இந்த மாதிரி 6 mmல வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் மொறுன்னு கீ ரோஸ்ட் செய்கிற மாதிரி இதில் வரும். ஸோ இந்த மாதிரி கல்கள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், அதை அட்ரஸ் பண்ணிடுறேன். அயன் பெஸ்ட்டா காஸ்ட் அயன் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக தோசையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு மொறுன்னு தோசை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தண்டவாளக்கல் போயிடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதே இது ஏன் காஸ்ட் அயன் உங்களுக்கு பெஸ்ட் இல்லையா, நீங்களே வச்சுருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்பாங்க. காஸ்ட் அயன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. காஸ்ட் அயனில் நான் சொல்கிறக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை அப்படின்றது ஒரு லிமிட்டட் டைம் வரைக்கும் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் வச்சுருப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு சூடு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இடத்துல சூடு ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு வருஷம் 2 வருஷம் போகும்போது நடுவில் மட்டும் கொஞ்சம் கரியிற பிரச்சனைகள் உங்களுக்கு காஸ்ட் அயனில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு தோசை ஊற்றணுன்னா கோ ஃபார் நம்மளுடைய தண்டவாளக்கல் தோசை தவா. இல்லை எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப முறுமுறுலாம் வேண்டாம், நான் திட்டமாக தான் தோசை ஊற்றுவேன் அப்படின்றவங்க தாராளமாக காஸ்ட் அயனையே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எங்களுக்கு வந்து தண்டவாளக்கல்லுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த காஸ்ட் அயன் தோசை தவாக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குது. 2 டிஃப்ரென்ஸ் தான். முறுமுறு தோசை வேணும், கையிலேயே உரிச்சு எடுக்கணும்னா தண்டவாளக்கல் எடுத்துக்கோங்க. திட்டமாக தோசை ஊற்றணும், எனக்கு கொஞ்ச நாளைக்கு வந்தால் கூட போதும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணால் கூட போதும் அப்படின்னா காஸ்ட் அயன் தோசை தவா எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. காஸ்ட் அயன்னு சொன்னாலே கஸ்டமர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து உடையுமா, இது வந்து உடையக்கூடியதா, இது வந்து வார்ப்புனாலே உடையும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. வார்ப்பு உடையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். கம்பேரிட்டிவ்லி இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த கல்லை எத்தனை தடவை போட்டாலும் டைல்ஸ் தான் உடையும். ஆனால் அதே இந்த காஸ்ட் அயனை ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம், ஒரு 10 அடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஸ்ட் அயனில் கிராக்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனால் இதை வந்து சும்மா இப்படி பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு, கிச்சன் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையாது. நானே வந்து நம்மளுடைய காஸ்ட் அயன் தோசை தவாவை பிரேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியான காஸ்ட் அயன்ஸ் தான் நம்ம ராஷ் குக்வர்ஸில் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல காம்ப்ரமைசேஷன் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்டை நம்ம லோவாக எடுத்துகிட்டு வரோன்ற கான்செப்டே வந்து ராஷ் குக்வர்ஸில் கிடையாது. பிரேக் டெஸ்ட் பண்ண வீடியோஸை நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். காஸ்ட் அயன் தவா எங்கேயுமே உடையவே உடையாது. அது வந்து உடையணும்னா ஒரு சர்டன் ஹைட்லேருந்து விழுகணும், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, வீடு மாறுறீங்க, அந்த மாதிரி சினாரியோஸில் தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் அயன் வந்து உங்களுக்கு விழுகும். ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு காஸ்ட் அயன் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து தண்டவாளக்கல் வேணுமா அப்படின்னு. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது முறுமுறு தோசை உங்களுக்கு தண்டவாளக்கல்ல, திட்டமான தோசை காஸ்ட் அயனில். உங்களுடைய சாய்ஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மக்கிட்ட என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஹேண்டில் அண்ட் டபுள் ஹேண்டில் பிளாக் சீசனிங். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில், டபுள் ஹேண்டில், உங்களுக்கு வந்து சிங்கிள் சீசனிங் ரஃப் சீசனிங்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து கிரைண்டட் சீசனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நியூ லான்ச் வந்து இந்த ப்ராடக்ட்டு
ஸோ டபுள் ஹேண்டலில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நியூவாக எலிகண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட காஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்குது. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து நிறைய வாட்டி கடையிலேயே வச்சு நான் டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன், செலிபிரிட்டிஸ் முன்னாடி டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வெப்சைட்டுக்கு rajcookware.in நீங்கள் போயிட்டு அங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அங்கே வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. கால்ஸ் அலவுடு கிடையாது, வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஸ்டோர் சென்னை OMR பெருங்குடியில் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வெறும் இந்த தண்டவாளக்கல் தோசை தவா மட்டும் இல்லை, there is a huge range of cast iron varieties. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சோப் ஸ்டோன்ஸ், அதாவது கல் சட்டி, மாக்கல் கல் சட்டி வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். நம்மளுடைய மாடர்ன் கிச்சனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி நம்மளுடைய ஓல்டு ட்ரெடிஷ்னல் கல் சட்டிஸை மாடர்னைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு குக்கிங்க்கு வேணும்னா குக்கிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஜாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தயிரெலாம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். இந்த மாக்கல் கல் சட்டியில் நம்மளுக்கு தயிர் துவைச்சு சாப்பிட்றது மூலயமா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக், மெக்னீஷியம் ரிச். அது மட்டும் இல்லாமல் மைக்ரேன் அண்ட் சைனஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக இதில் நம்மளால் தயிரை வந்து இதில் செஞ்சு நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் சர்டிஃபைட் பிரான்ஸ், அதாவது தங்கத்துக்கு நிகரான வெண்கல பொருட்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ஸ்டோர்ஸில் ட்ரைப்ளே ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எதுனாலும் நீங்கள் பை பண்ணணும்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தரம்னாலே ராஜ் குக்வேர்ஸ். ப்ளீஸ் விசிட் அவர் ஸ்டோர் ராஜ் குக்வேர்ஸ், சென்னை OMR பெருங்குடி. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.